வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நக்லரின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நியாயமான தீர்வை தராமல் இவ்வருடமும் அரசு ஏமாற்றினால் விளைவு வேறு விதமாக அமையும். பொங்கல் வாழ்த்தில் சம்பந்தன் எச்சரிக்கை. தேர்தல் தொடர்பில் மோட்டு கட்சியின் தீர்மானத்தில் மாற்றம். மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வரலாற்றில் முதல் தடவையாக இந்தியா இலங்கைக்கு வழங்கிய 1600 கோடி பெறுமதியான அன்பளிப்பு. இழிவுபடுத்தப்படும் பௌத்த மதம், சட்ட நடவடிக்கை கூறும் மகாநாயக்க தேரர்கள். யுக்திய விசேட நடவடிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 952 பேர் கைது. புத்தாண்டுக்கு முன் ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக அறிவிப்போம் ஐக்கிய தேசிய கட்சி. தண்டனை விதிக்கப்பட்ட 2 அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. சுகாதார தொழிற்சங்கங்கள் நாளை மீண்டும் பணிப்புறக்கணிப்பு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நல்லிணக்க தைப்பொங்கல். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர்களின் தலைவிதியை அவர்களே நிர்ணயிக்கக்கூடிய நிலைமை வடக்கு கிழக்கில் ஏற்பட வேண்டும். எனவே இந்த வருட தைப்பொங்கல் தமிழர்களுக்கு அதி முக்கியமான பொங்கல். இந்த வருடமும் இலங்கை அரசு ஏமாற்றினால் விளைவுகள் வேறு விதமாக அமையலாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நியாயமான நிரந்தர அரசியல் தீர்வு எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டுமென இந்த நன்னாளில் பிரார்த்தனை செய்கின்றேன். இலங்கையில் நீண்ட காலமாக தேசிய இனப்பிரச்சினை தொடர்கின்றது. இன்னமும் அரசியல் தீர்வு காணப்படவில்லை. இந்த நாட்டில் பெரும்பான்மை இனமாக வாழும் சிங்கள மக்களும் சிறுபான்மை இனமாக வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கும் இடையில் அரசியல் சாசனம் ரீதியாக எந்த ஒரு இணக்கப்பாடும் ஏற்படவில்லை. இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் பல பேச்சுவார்த்தைகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நடைபெற்றன. அந்த பேச்சுக்களுக்கு தமிழ் தரப்பினர் தம்மாலான ஒத்துழைப்புகளை வழங்கினர். ஆனால் இலங்கையில் ஆட்சியில் இருந்த அரசுகள் தீர்வை வழங்க முன்வரவில்லை. இந்த நிலைமை இனியும் தொடர இடமளிக்க முடியாது. தமிழ் மேசும் மக்கள் எதிர்பார்ப்பது தாங்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் உச்ச அதிகார பகிர்வின் அடிப்படையில் எமது தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக வாழும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதாவது அவர்களுடைய தலைவிதியை அவர்களே நிர்ணயிக்கக்கூடிய நிலைமை வடக்கு கிழக்கில் ஏற்பட வேண்டும். ஆனபடியால் இந்த வருட தைப்பொங்கல் தமிழர்களுக்கு அதிமுக்கியமான பொங்கல். இந்த வருடமும் இலங்கை அரசு எம்மை ஏமாற்றினால் விளைவுகள் வேறு விதமாக அமையலாம். நாம் நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இனியும் ஏமாற முடியாது. பிளவுபடாத ஒருமித்த நாட்டுக்குள் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன் நியாயமான அரசியல் தீர்வு வேண்டும். உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் உச்ச அதிகார பகிர்வின் கூடிய அரசியல் தீர்வு வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த தீர்வு காணப்பட வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அக்கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தேசிய வேட்பாளராக போட்டியிடுவார் என கூறுகின்றீர்களா என மஹிந்தவிடம் வினவப்பட்டது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் என மஹிந்த பதிலளித்துள்ளார். அப்படியென்றால் உங்களுடைய வேட்பாளர் யார் என மஹிந்தவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்து அவர் இன்னமும் முடிவு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். ஒருவேளை எங்கள் கட்சியில் வேட்பாளர் ஒருவன் நிறுத்தப்படக்கூடும், நிறுத்தப்படாமலும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதென அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சர்களால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய மோசடியை மூடி மறைக்க முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ராஜபக்சகளின் பெருந்தொகை கருப்பு பணம் உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அத்துடன் வெளிநாடுகளில் ஹோட்டல்கள் மற்றும் அதிசொகுசு கார்கள் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் உள்ளன. கடந்த ஆட்சியின் போது பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்டு நாட்டை பங்குரோத்து நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த நிலையில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை மூடி மறைக்கும் நடவடிக்கையை பசில் ராஜபக்ச மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சூரிய சந்திரனும் உண்மையை மறைக்க முடியாது என்ற புதிய வேலை திட்டத்தை நாடு முழுவதும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சக்கள் மீதான மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க ஒரு குழுவை நியமிப்பதே அடிப்படை திட்டமாகும்.
பதுல் ராஜபக்சவின் பணிப்புரைக்கமைய பிரதம செயலாளர் சாகர காரியவசத்தினால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த திட்டத்துக்கு 300 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான பயிற்சி பட்டறையை நடத்தவும் கட்சி தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முதற் தடவையாக 1600 கோடி ரூபாய் பெறுமதியான 20 தொடருந்து என்ஜின்களை இந்தியா அன்பளிப்பு செய்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு தொடருந்து என்ஜின் பெறுமதி 800 மில்லியன் ரூபாவென தெரிவித்த அமைச்சர், சுதந்திரத்தின் பின்னர் இந்தியாவிலிருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ இவ்வாறான பாரிய அன்பளிப்பு வரலாற்றில் முதல் தடவையாக கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 20 தொடருந்து என்ஜின்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் மற்றும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகருடன் பேச்சுவார்த்தை நடாத்தி எழுத்து மூலம் வேண்டுகோள் விடுத்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் தமது வேண்டுகோளுக்கும் கவனம் செலுத்தியமை தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கையில் இருந்த முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கும் தாம் நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்தை இழிவுபடுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மல்பத்து, அஸ்கிரிய, அமரபுர மற்றும் ராமாஞ்சபீடம் ஆகியவற்றின் மகாநாயக்க தேரர்களே இவ்வாறு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துக்களை பரப்பி பௌத்த தத்துவம் மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த கடிதத்தின் மூலம் மகாநாயக்க தேரர்கள் கூறியுள்ளனர். இலங்கையின் 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் பௌத்த மதம் தொடர்பான தவறான சித்தாந்தங்களை பரப்பும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் பௌத்த தத்துவத்துக்கும் அதன் கலாச்சார விழுமியங்களுக்கும் தீங்கு விளைவிப்பதாக கூறும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பௌத்த மதத்தை அழிக்க முற்படும் இவ்வாறான நபர்களின் செயற்பாடுகளை இனியும் வெறும் சம்பவங்களாக கருத முடியாது என மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி பௌத்த சமூகத்தை தவறாக வழிநடத்தி சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சட்டங்கள் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் என அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களின் பாரம்பரிய மிகு பண்டிகையான தைப்பொங்கல் பொருளாதார விழிப்பை ஏற்படுத்துகின்ற முக்கியமான நாள் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் உறுப்பினர் நிமால் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை பொருளாதார எழுச்சியின் ஊடாகவும் தமிழரின் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக இன உரிமைக்காக போராடி வருகின்ற தமிழீழ மக்களின் வாழ்வில் சூழ்ந்த ஆக்கிரமிப்பு, இன அழிப்பு இருள் நீங்கி மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என அவர் இந்நாளில் வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். பொங்கல் என்பது எமது இனத்தின் புரட்சியின் குறியீடாகவும் எழுச்சியின் குறியீடாகவும் முக்கியத்துவம் பெற்ற பாரம்பரியமாகும். தமிழ் ஈழ நிலத்தில் சுதந்திரம் வேண்டி விடுதலை பொங்கலை கொண்டாடுபவர்கள் நாம் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் மலர்கின்ற போது விடுதலையின் ஆண்டாகவும் ஒவ்வொரு பொங்கலும் வருகின்ற வேளை அது விடுதலையின் பொங்கலாக அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அமையாதா என்ற ஏக்கத்திலும் கால யுகங்கள் கடந்து கொண்டிருப்பதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் யுக்திய விசேட சோதனை நடவடிக்கையில் இன்று அதிகாலை 12:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 952 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் விசேட பணியகத்தினால் தேடப்படும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள 29 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். இதேவேளை கைதானவர்களில் போதைப் பொருளுக்கு அடிமையான 10 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் விசேட பணியகத்தினால் தேடப்படும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள 29 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது 276 கிராம் கரோயின், 2 கிலோ 98 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 4310 போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக அறிவிப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஹரிசன் தெரிவித்தார்.
பொருளாதார நெருக்கடியின் போது அரசாங்கத்தை பொறுப்பேற்காமல் தப்பிச் சென்றவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாத்திரமே உள்ளது. எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசாங்கத்தை பொறுப்பேற்பதில் ஆசை, ஆனால் பயம். இவரது தயக்கத்துக்காக நாட்டை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது என்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார். பாரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆகவே பொருளாதார ரீதியில் ஸ்திரமடைய வேண்டுமாயின் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் தொடர்ந்து செயற்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரச நிர்வாகம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும். சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக அறிவிப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவார்கள். ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அதனை பகிரங்கமாக குறிப்பிட மறுக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அவசரகால சட்டங்களின் கீழ் தண்டனை பெற்று விடுதலை புலிகளின் செயற்பாடுகளுக்காக ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த 2 கைதிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மன்னிப்பு வழங்கியுள்ளார். நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்சவின் பரிந்துரையின் பேரில் கைதிகளான நாகலிங்கம், மதன் சேகர் மற்றும் செல்வத்துறை கிருபாகரன் ஆகியோருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் கைதிகள் நல்ல நடத்தையை வெளிப்படுத்தியதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் இதன்போது தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் ஜனாதிபதி இந்த மன்னிப்பினை வழங்கியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். மதன் சேகருக்கு மார்ச் 29, 2023 அன்று அவசரகால விதிமுறைகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதேவேளை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் கிருபாகரன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார். அவர் தனது தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்தார். எனினும் ஜூலை 20, 2022 அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பையும் தண்டனையையும் உறுதி செய்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார தொழிற்சங்கங்கள் நாளை காலை 6:30 மணி முதல் 24 மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளன. சுகாதார அமைச்சர் தனது கோரிக்கைகள் தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலையும் வழங்கவில்லை என வைத்திய சேவைகள் கூட்டு முன்னணியின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். இன்று வரை சுகாதார அமைச்சர் இந்த தொழில்கள் தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தவில்லை. எனவே 72 துணை மருத்துவ சேவை, துணை மருத்துவ சேவை மருத்துவமனை செயலாளர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள், அத்துடன் சுகாதார நிர்வாக உதவியாளர்கள் மற்றும் குறிப்பாக சுகாதார உதவியாளர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் என 1,00,000 பேர் சேர்ந்துள்ளனர். பெரும்பாலான உறுப்பினர்களை பிரதித்துவப்படுத்தி 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளோம். இதனால் மருத்துவமனை சேவை முற்றிலுமாக ஸ்தம்பிக்கும். மருத்துவர்களை மட்டும் கொண்டு மருத்துவ சேவையை பராமரிக்க முடியாது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இராணுவத்தை பயன்படுத்தி போராட்டத்தை ஒடுக்கினால் போராட்டத்தை தொடர வேண்டிய நிலை ஏற்படும் என சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காரைநகர் வியாவில் ஐயனார் ஆலயத்தில் தேசிய நல்லிணக்க தைப்பொங்கல் விழா இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. தேசிய ஒருமைப்பாட்டு நல்லிணக்க அலுவலக இணைப்பாளர் கருணாகரனின் ஒருங்கிணைப்பில் நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்சவின் பங்கேற்றலுடன் இன்று காலை 10 மணிக்கு நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு வியாவில் வாழ் மக்கள், வர்த்தக சமூகத்துடன் வெளிநாட்டு வாழ் உறவுகளும் இணைந்து சிறப்பாக இடம்பெற்றது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.